வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இந்த வீடியோ லாஸ்ட் விலாகோட கண்டினியூஷன் தான். நாங்கள் எர்ணாகுளம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே நாங்கள் எப்படி வீடு பார்த்தோன்றதை சொன்னோம். ஆனால் எங்களுக்கு என்ன மாதிரி வீடு கிடச்சிச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றது தெரியாத வாழ்க்கையை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் லைஃப்பில் எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் இந்த 11 இயர்ஸாக எங்களோட ட்ராவல் வந்து பஸ்ஸு ட்ரெயினை காட்டிலும் அதிகமாக ஃப்ளைட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்களோட ட்ராவல் டைமிங் என்னென்னா 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு வாட்டி டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, லேண்ட் ஆகும்போதும் சரி, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு. அந்த ட்ராவல் நல்லபடியாக போயிட்டு வரணுன்றதை வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே தான் போயிட்டு வருவோம். எல்லாருக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஃப்ளைட்டில் பறக்கிறது. அதனால் நம்ம ஃப்ளைட்டில் ஏறி நம்ம அடுத்த டெசிக்னேஷன் இறங்குற வரைக்குமே வந்து நம்ம மனசுக்குள்ளே பயம் இருக்கும். எனக்கு ரொம்பவே பயம் இருக்கும். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தோர் டு அகமதாபாத் ட்ராவல் பண்ணாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி 10,000 அடிக்கு மேலே பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பி அதே ஏர்போர்ட்டுக்கே திருப்பி லேண்ட் ஆச்சு. அந்த லேண்ட் ஆகும்போது அது மேலே பறந்து ரொம்ப ஸ்பீடில் வந்து கீழே லேண்ட் ஆகும்போது எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிருக்காங்க. மேலே கூட அந்த லக்கேஜ் வைக்கிறவங்க அந்த இடத்துல கூட டச் ஆகிருக்கு. எல்லோரும் ரொம்ப கத்துனாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க அந்த ட்ராவலில் இருந்தவங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட நைட்டு சொல்லும்போது எனக்கே காய்ச்சல் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரி அவங்க அன்றைக்கி ட்ராவல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து லைஃப்பில் மறக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து அது ஒரு ஹாப்பினஸ் தான் ஃப்ளைட்டில் பறக்கிறதுன்றது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம சேஃபாக போய் இறங்கிடணும் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு கனவு, ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றதுக்காக தான். இது எல்லாமே வந்து கடவுள் கையில் மட்டும்தான் இருக்குது, நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது. நாங்கள் எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நாங்கள் பார்த்த புது வீட்டுக்கு வந்து நாங்கள் பால் காய்ச்ச வந்துட்டோம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாஸ்துப்படி இங்கே எந்த வீடுமே கிடையாது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் வாட்டர் சம்போ இல்லை கிணறு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே மட்டும் இல்லை, நான் ட்ராவல் பண்ண எல்லா ஸ்டேட்லேயுமே மேக்ஸிமம் வந்து வாஸ்துன்றதுலாம் கிடையாது. கிச்சனில் நம்ம அடுப்பு வைப்போம்ல, அது வந்து கிழக்கு பார்த்து தான் நம்ம சமைப்போம் நம்ம ஊரில். ஆனால் மோஸ்ட்டாக நான் போன பஞ்சாப்லேயோ குஜராத்லேயோ இங்கெல்லாம் வந்து இந்தோரில் கூட எப்படி இருக்குன்னா, அது வந்து வெஸ்ட்டாவோ நார்த்தாவோ சவுத்தாவோ எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு அது திசை தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏற்றி வச்சு பால் காய்ச்சணுன்னா அந்த தோஷம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு தான் நான் பால் காய்ச்சுவேன். நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள வீடு தான். ஏன்னா அப்போ தான் வந்து வீடு ஃபுல்லாக நல்லா வெளிச்சமாக இருக்கும், லைட்டு போட்டுட்டு வேலை பார்க்க வேண்டாம். ஏன்னா வெஸ்ட் ஃபேஸிங்லலாம் வந்து மார்னிங் வந்து ஹாலில் கிச்சனில் எல்லாம் லைட் போட்டு தான் இருக்கணும், எப்போவுமே லைட் போட்டு தான் இருக்கணும். எங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கிறது எப்படின்னா, நார்த்து ஃபேஸிங் பிளாட்டு, ஆனால் வெஸ்ட்டு ஃபேஸிங் உள்ள டோர் தான். ஆனால் இந்த வீட்டில் ஃபுல்லாக எல்லா பக்கம் வென்டிலேஷன் வச்சுருக்கனால நல்லா வெளிச்சம் வந்து ஃபுல்லாக வருது. லைட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கிச்சனுக்கு நம்ம லைட்டு போட்டு வேலை பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த வீட்டில் ஃபுல் வென்டிலேஷன் இருக்கனால அதனால் எனக்கு வந்து இந்த வீடு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலில் நான் பஸ்ஸில் கொண்டு போய் விடுற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அவளோட ஸ்கூல் ட்ராவலிங் டைமே ஒரு 5 மினிட்ஸ் தான். 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவளோட ஸ்கூல் இருக்குது. ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. குழந்தை ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவா. அவளுக்கு வந்து ரொம்ப டயர்ட்லாம் ஆகாது. அந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே காய்கறி கடைங்க இருக்குது, பால் வாங்கிக்கலாம். நம்மளோட அத்தியாவசிய தேவை வந்து அந்த இடத்துல நிறைவேறிடுது. 1.5 மாதமாக தேடி இந்த வீடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா புரோக்கர்ஸுமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் புதுசாக லேண்ட் வாங்கி வீடு கட்டினா தான் உண்டுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம், நம்மளோட அட்லீஸ்ட் அத்தியாவசிய தேவைகள் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அந்த வீட்டில்.
அதனால தான் வந்து எந்த ஊர்லேயும் நாங்கள் இந்த அளவுக்கு தேடினதில்லை. எர்ணாகுளத்தில் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடை தேடினோம். நாங்கள் டெம்பரவரியாக இருந்த வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க வீட்டில் இந்த கிருஷ்ணர் பொம்மைக்கு பின்னாடி ஒரு மயில் தோகை இருந்துச்சு, அதை உடச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் புதுசு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நாங்கள் இது வரைக்கும் இது 7வது வீடு, 6 வீட்டில் இருந்திருக்கோம். எல்லா வீட்லேயுமே வந்து அவங்க எப்படி அந்த வீடை கொடுத்தாங்களோ எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். எந்த பொருளாச்சும் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அதை நாங்கள் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் வருவோம். நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது அந்த வீட்டை காலி பண்ணும்போது அந்த ஓனர்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி அனுப்புவாங்க, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு திருப்பி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா எங்களுக்கே கால் பண்ணுங்கள், எங்கள் வீடு வந்து காலியாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கே ரெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புது வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். எல்லா ஜாமானையும் ஒரு ரூமில் வச்சாச்சு. எங்களுக்கு தேவையான கிச்சன் கிளாத் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். மிச்ச ஜாமான்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுக்குவேன். ஏன்னா மொத்தமாக அடுக்குனேன்னா எனக்கு அவ்வளோ எனர்ஜி கிடையாது அடுக்கிறதுக்கு. இந்த வீடை ஃபுல்லாக ஒதுங்க வைக்கிறதுக்கு எனக்கு 3லேருந்து 4 மாதம் ஆயிரும். ஃபுல்லாக அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் பாப்பாவை நாங்கள் எப்படி ஸ்கூலில் சேர்த்தோம், எப்படி வந்து ஸ்கூல் சர்ச் பண்ணோம், எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.